ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு அன்புங்கிற செய்தி கொண்டு உங்கள் முன்னால் நான் வந்திருக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வாசிக்கும் போது பேதுருவை பார்த்து ஏசப்பா கேட்குறாங்க, என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னில் அன்பாக இருக்கிறாயா, 3ஆவது தடவை என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாங்க. அன்பு ரொம்ப முக்கியம். அன்புள்ளவங்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 யோவான் 6ஆவது வசனத்தில் அவருடைய கற்பனையில் நிலைத்திருக்கிறது, அவருடைய கட்டளையில் நிலைத்திருக்கிறதை, அவர் சொன்ன வழிகளெல்லாம் நாம் கடைபிடிக்கும் போதே அன்பில் நிலைத்திருக்க முடியும். அது கடைபிடிச்சால் அன்பு, அதுதான் அன்பு, கடைபிடிக்கிறது தான் அன்பு. யோவான் 14, 21, 23 என்னில் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். தேவ வசனத்தில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். முதலாவது இயேசுவினிடத்தில் அன்பு கூறணும், பிதாவினிடத்தில் அன்பு கூறணும். அதுக்கு அப்புறமாக எல்லா ஜனங்களிடத்திலும் அன்பு கூறணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்தவங்க, இயேசுவினோட பிள்ளைங்க, இயேசுவினோட சீஷர்கள்னு அறிஞ்சு கொள்ளுவார்கள்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. தேவ கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 13:34 நீங்களே ஒருவரே ஒருவர் அன்பாயிருங்கள், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாகன்னு சொல்லி ரோமரில் வாசிக்கிறோம். ஒருவரே ஒருவர் அன்புள்ளவங்களாக இருக்கணும். அன்பு நம்மளோட மாசற்ற அன்பாக இருக்கணும், மாயமில்லாத அன்பாக இருக்கணும். உதட்டில் வெளியே பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அன்பு தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. 2 கொரிந்தியர் 8:24 உங்கள் அன்பு சபையில் முதலாவது வெளிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஊக்கமான அன்பு செலுத்தினவன்னு சொல்லியிருக்காங்க. 1 தீமோத்தேயு 4:12 உங்கள் அன்பு நிமித்த விசுவாசிகளுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். எல்லாரும் நம்ம அன்பை பார்த்து அது அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு பாடமாக அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. அதனால் அன்பில் நம்ம நிலைத்து நிற்கணும். இந்த அன்பு செலுத்தினால என்ன பிரயோஜனம், பயன் என்ன, பலன் என்ன அப்படின்னு கேட்டுக்கினாக்கா, 1 யோவான் 4:18 அன்பினால பயத்தை புறமே தள்ளும். அன்பு அதிகமாக இருந்ததுன்னா பயம் நமக்குள்ளே மாறும். நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவாங்க, பயம் மாறும். அன்பு திரளான பாவங்களை மூடும், பாவங்களை மன்னிக்க முடியும். அன்பு நமக்குள்ளே இருந்தேன்னா மற்றவங்க பாவங்களை மன்னிக்க முடியும், பாவத்தை மூடும், மறைக்கும். அன்பு பயத்தை புறமே தள்ளுன்னு சொல்லி அன்பில் நிலைத்திருந்தாலும் பக்தி விருத்தி நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதே மற்றவங்க நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நமக்கும் அதுவும் அடையாளமாக அன்பில் நிலைத்திருந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அடையாளம். இன்றைய நாட்களில் அன்பு குறையிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற 24:12 படி அக்கிரமம் மிகுதியானதுனால அன்பு தனிஞ்சு போகும்னு சொல்லப்படுகிறது. லேவியராகவும் 5:1 அதாவது நமக்கு அறிவித்ததை நம்ம அறிந்திருக்கிற மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். நமக்கு தெரிஞ்சிருக்கிறதே நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான், அதாவது வசனத்தை காரியங்களெல்லாம் அறிஞ்சிருந்தேன்னா கர்த்தர் கொடுத்த தாளந்தெல்லாம் புதைச்சி வைக்கக்கூடாது. அன்பாக இருந்தாலும் புதைக்காத அது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. லேவியராகம் 5:1 அதாவது அறிந்ததே மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. ஐசாயா 51:17 பொருள் ஆசை ஒரு அக்கிரமம்னு சொல்லியிருக்கிறது. நாம் வாழ்க்கையில் அன்பு கூறுவதனால அன்பு கூறிதான் ஆகணுமா? தேவனிடத்தில் நாம் அன்பு கூறிதான் ஆகணும், மனுஷனிடத்தில் அன்பு கூறிதான் ஆகணும். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறாங்க, அவர்கள் கூறிதான் ஆகணும். அது தேவ கட்டளை. அதன்படி நாம் செய்தாதான் கர்த்தருடைய பிள்ளைகளென்று மற்றவங்க அறிஞ்சு கொள்ளும்படியாக. இந்த அன்பை பற்றி திரும்பவும் நம்ம தியானிக்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்ட் 1, அடுத்து பார்ட் 2 சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.